நக்குட்டுமா என்னத்த பிள்ளை வந்ததுல இருந்து நக்கு நக்குனிட்டே கிடக்கு எத்தனை நாளைக்கு என்ன நீ அப்படி கூப்பிட்டா அப்படித்தான் சொல்லுவேன் எப்படிப்பா ஆமா தமிழ் தமிழ் ஏய் கம்முனரு ஒன்னே போடுவாங்க ராய்மாவ என்ன வைரோகி திலக்கறானே தெரியல அப்புறம் தமிழே தமிழே பிள்ளை நல்லா இருக்கிறாளா சொல்றா ஐ லவ் யூ அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான் தேனும் தினமும் தன்ன மாதிரி இருக்குமே சாமி இல்லை நவப்படா இரு என்ன இல்லை எல்லாம் காமலாபுரத்து தாப்பட்டையாட்டு இருக்கும்டா அடி குச்சி போட்டு அடிச்சா போதும்டா இவளுக்கு மேல் குச்சி நீங்க இருக்கக்கூடிய அழகுக்கு போட்டுக்கிற தொப்பிக்கும் போட்டுக்கிற சர்ட்டுக்கும் போட்டுக்கிற இந்த பேண்டுக்கும் ஏங்க நீங்க பேசுற பேச்சுக்கும் பாக்குற பார்வைக்கும் உங்களை பார்த்தா அழக ரசிக்கிறா பாராடே நீயும் தான் இருக்கிறடே சத்தியமாலும் உங்களை பார்த்தா சித்திர கோயிலுக்கு உறங்கு மாதிரியே இருக்கீங்க நீ ஏன்டா அப்படி சிரிக்கிற ஏண்டா குரங்காட்டமாக்குறேன் சாமி ஆடுவியா ஏப்பா ரெண்டு பேரும் ஆடுனதே போதும்டா பிடிக்க முடியல நீ வேற ஆடுறீங்க ஆடி அதனால ஒரே ஒரு பாட்டு பாடுங்க நான் பாட்டு பாடினா நீ என் பின்னாடி வந்துருவேன் நீ என் பின்னாடி வந்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பொம்பளை ஆளத்தான் இந்த உடம்பு ரணகரம் நான் வரமாட்டேன் நீ பாட்டு பாடுறதோடு நிறுத்திக்கலாம் அதனால உங்களை கண்டாவே 4 அடி தள்ளி போற மாதிரி இருக்குது பொம்பளைங்க நாங்க என்ன பண்ணோம் பொம்பளைங்களை பார்த்தா இது கையெடுத்து கும்பிடணும்னா ஏயா பொம்பளைங்களை பார்த்து கையெடுத்துட்டே கும்பிடணும் என்ன 4 அடி தள்ளி போறோங்கிறான் உங்களால தாண்டி நாட்டுல சன தொகையே குறையுது என்ன எங்களால உற்பத்தி தான் ஆகுது என்னது குறையுது ஒண்ணுதான் உற்பத்தி அந்த காலத்து மனுஷங்க எல்லாம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம உடம்பு உழைக்க வேலை செஞ்சாங்க அவங்க எல்லாம் எப்படி செஞ்சாங்க எதனால செஞ்சாங்க தெரியுமா நீங்க வருஷத்துல ஒரு பிள்ளை தான் பெக்கிறீங்க ஒத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு 50-60 சாவுதிரி உங்களால என்ன சாவுது சொன்னா தானே தெரியும் எங்க பாட்டி பொழைச்ச காலத்துல ஆயா அவர் ஆசிப்பான் சாகிட்டுக்கு இன்னும் 1 மீட்டர் துணி எடுத்த ஆயா அதெல்லாம் அப்பெல்லாம் அந்த காலத்துல 1 மீட்டர் துணி எடுப்பாங்களா 1 மீட்டர் துணி எடுத்து இப்படி டீ ஷர்ட் எடுத்து தைச்சு போட்டுக்குவாங்க உடம்புக்கு எந்த இடைஞ்சல் இல்லை நாட்டுக்கு இடைஞ்சல் இல்லை வீட்டுக்கு இடைஞ்சல் இல்லை இவெல்லாம் இருக்கிறாள் ஆயா ஷர்ட் போடுற மாதிரி ஒரே இடம் கேப் விடாத போட்டுக்குவாங்க இது வரைக்கும் சீலை இங்க கட்டிக்குவாங்க ஆமா மாறாப்ப அழகா போட்டுக்குவாங்க ஆமா நாங்களும் தான் ஜாக்கெட் தைக்கிறோம் நாங்களும் தான் கடைக்கு போய் ஜாக்கெட் பீஸ் வாங்கிட்டு வந்து நாங்க லைனிங்கோட தைக்கிறோம் நீங்களாம் லைனிங் கண்டிருக்க மாட்டீங்க அவங்க லைனிங் காங்கறது இல்ல ஏன்னா அவ்வளவு மொத்தமான ஜாக்கெட் எடுத்து போடுறாங்க சரி நாங்களும் தாண்டி ஜாக்கெட் தைச்சு போட்டுட்டு இருக்கிறோம் நீங்களும் தான் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஜாக்கெட் இல்ல ஜாக்கெட் அவங்க 1 மீட்டர் துணி எடுப்பாங்க நீங்க எடுக்கிறது 80 பாயிண்ட் ஆமா அதுல சொல்ற மாடல் இருக்குது என்ன மாடல் அந்த ஷோல்டருக்கு மேல தூக்கிட்டு இருக்குது அது என்ன மாடல் அது வப்பு கை ஆயா நீ வப்பு கை தைச்சு போட்ட ஆயாலா நீ அதெல்லாம் தெரியாது எங்களுக்கு தெரியாது ஆமா அது இருக்கட்டும் இந்த முன்னாடி 3 தேயிலை கொடுத்து தைக்கிறீங்க இதே எதுக்கு தண்ணி கிராஸ் கட்டிங்க அந்த ஆயாளுக்கு கிராஸ் கட்டிங்கன்னா என்னன்னு தெரியுமா தெரியாது சரி இது கிராஸ் கட்டிங் இல்ல குமிஞ்சா தொங்காதக்கிறதுக்கு இழுத்து பிடிக்கிறதுக்கு இது ஒரு மாடல் சரி அப்புறம் வி கழுத்து யூ கழுத்து டபிள்யூ கழுத்து அப்புறம் பின்னாடி இந்த 2021ல இருந்து 24 பொறுத்துக்குச்சு அதுல இருந்து ஒரு மாடலுக்கு திசை தெரியாத அலையுது எப்படி இந்த பின்னாடி என்னமோ கவுரு போட்டு சுருக்கு வச்சு தொங்குது அது என்னது என்னது என்னன்னு நீதான் சொல்லிவிட என்னமே நாட்டா பூட்டாங்கிறாங்க அதுவும் குமிஞ்சா தொங்காதுங்கிறது இழுத்து கட்டிக்கிறீங்க அதுக்கு இல்லடி டிசைன் அப்படி டிசைன் அதுல யாரு என்னைக்கு மாட்டிக்கிட்டு தொங்கிக்கிட்டு சாவறீங்களா தெரியல அதனால தைக்கிறோம் இதெல்லாம் 80 பாயிண்ட் எடுத்துட்டு வந்து டைலர் அங்கங்க இழுத்துட்டு போய் பூரா இழுத்துட்டு போய் தைக்கணும்னு சொல்லி டைலர் கிட்ட கொடுத்துறீங்க தைக்க தெரியாத டைலர் அவரு ஒரு தைக்க தெரியாத டைலர் ஆட்டங்கிறது தான் தமிழ் ஆட்டம்
அப்படியே வெட்டி 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 மாடல் சொன்னான்னு சொல்லி பாதி துணி குப்பை குழியில போட்டுறோம். இருக்கிறது கையகல துணி முன்னாடி கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் வச்சு தைச்சுக்கிட்டு நீங்க போறது கொத்து வேலை. சாயிட்டு போட்ட பெருமையில கொத்து வேலைக்கு போறது பேக் எடுத்துக்கிட்டு மஞ்சள் பையில சோறு ஊத்திக்கிட்டு தீப்பிடியில போட்டுக்கிட்டு கையில பிடிச்சிட்டு போவாங்க. இப்ப பாருதா இவ்வளவுக்கு ஏன் பேக்காது அப்படி காலேஜ் போற மாதிரி இப்படி மாட்டிக்கிட்டு அலையிறீங்க. அதுல தயிர் சோறு குழம்பு ரசம் எல்லாம் ஒன்னாயி போயிருது. இப்படி எல்லாம் போய் பஸ் நிறுத்தலாம் ஒன்னே கண்டக்டர் அம்மா பொம்பளைங்க எல்லாம் முன்னாடி இருக்கு. நீங்க எல்லாம் போய் பஸ் ஸ்டாப்ல நின்று கை காட்டினா கூட பஸ் நிக்காது நேராகி போச்சுன்னு போயிருவாங்க. நாங்க போய் ஒரு குறுக்க ஒரு ஏரியில் நின்று இப்படி கை காட்டினா கூட பஸ் நிக்க அந்த இடத்துலயே. நீங்க தான் இவ்வளவு துணி முன்னாடி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனால உடனே பின்னாடி ஏறிக்கையாங்கிறாங்க. உடனே போனது சீட்ல உட்காந்துக்கிறீங்க. ஆமா முன்னாடி பாதுகாப்பு பெண் குலத்துக்கு. ஆமா நாங்கெல்லாம் பாரு காசு பேண்ட் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமா சட்டை பாக்கெட்ல வச்சுட்டு இருக்கிறோம். நீங்க காசு பாருதான் இங்க வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அங்க தாண்டி பாதுகாப்பா இருக்கு யாரும் அங்க இருந்து எடுக்க முடியாது பணத்துக்கா. அடியே அத மத்தவள அப்படித்தான் ஒரு பொம்பளை நேத்து மேட்டூர்ல போய் ஒரு மளிகை கடையில 500 ரூபாய்க்கு சில்லறை வாங்கி நோட்டு இல்லையாட்டுங்குது. அந்த கடைக்காரி இவ்வளவு சில்லறை காய்ச்சி அள்ளி கொடுத்துட்டான். அது போறதுக்கு மணி பேர் இல்லையாட்டுங்குது அந்த அம்மா கிட்ட. பூரா காய்ச்சி வாங்கி சாக்கெட்டுக்குள்ள போட்டு இந்த காய்ச்சி 1 ரூபா 2 ரூபா பூரா கேப் இல்லாத பூரா ஒட்டிக்கிச்சு. அங்க போய் பஸ்ல இப்படி கையை தூக்கிட்டு இருக்கும் போது உடனே அந்த திருடம் பார்த்துட்டு இது பூரா காசு மூட்டையாட்டம் தான் இருக்க மாட்டேங்குது. அப்படியே பிளேடு போட்டு ஒரு பக்கத்து முளைய சேர்த்து அப்படி ஆகி போச்சு. அதனால உடனே நாங்க காய்ச்சி நின்னா அப்படி எடுக்கிறதுக்கு காய்ச்சி நீங்க எடுக்கிறீங்க. பணம் வெளியே வர்றதில்ல. இது அப்படியே இறமனா காட்ட வெளியே முட்டிட்டு வந்து அதையே கண்டக்டர் பார்த்துக்கிட்டு அடிக்கிறதுல ஒன்னு அடிக்கிறதுல பைய புடிக்கிட்டு வீட்டுக்கு துரத்து விட்டுறாரு செக்கிங். செக்கிங் தான் போனான்னா நாங்க எத்தனை பேர்த்த கொண்டு நீ பார்த்தேன். இந்த டிரைவருக்கு அப்படி பாரு நல்ல மனுஷன். ஓட்ட தவறு எறும்பு கூட உயிர் சேதம் இல்லாத வண்டி ஓட்டிட்டு போவாங்க. தொடச்சு தொடச்சு நீங்க இங்க இருந்து போனதும் கீழே விழுந்து ரூம்ல இப்படி கம்பி அட்டி மேல பிடிக்கிறீங்களே இருக்கிறது கை அகல துணி இப்படி கைய தூக்கும் போதே பிதிங்கிட்டு கீழே வந்துருது. துணி மேல ஏறிக்குது. அதே அந்த டிரைவர் என்னமே எனக்கு திடீர்னு ஜோடு குந்துப்பட்ட எறும்புக்கு நாக்கு தொங்குற மாதிரி இத்த ஜோடி சைடு கண்ணாடியில் உழுவுத அப்படின்னு அதையே பார்த்துக்கிட்டு சாரிங்க இழுத்து புட்டிச்சு ஊடு போய் புளிய மரத்து மேல அடிச்சு வண்டியில இருக்கிறது 50 பேர் சாவறாங்க. அதனால உங்க சாவகாச புண்டை வேணாம். எல்லாம் வந்து பார்த்தா இது இந்த ஆக்சிடென்ட் ஆகிறதெல்லாம் இப்ப எங்களால தாங்கிறீங்க. சாய்கிட்டு பிட்டு துணி போடுறதுனாலதான் எங்களாட்டும் டி ஷர்ட் போட்டுக்காங்க ஒண்ணுமே இல்லைன்னா நைட்டு போட்டுக்கிட்டு தெரியுங்க. நைட்டு தான் போட்டுக்கிட்டு தெரியும். நைட்ல நைட்டு போறது எனக்கு இதுல தெரியும். என்ன அதாவது என்னகிட்ட சுருட்டிட்டு கிடக்குது கபேரு தூக்கி மூச்சு. சரி பேசிக் கொண்டிருந்தா நெடிய நேரமாகின்றது. பாட்டு பாடாதே சமாளிச்சு விட்டு பத்தியா. அரங்கேற்றம் செய்த காரணம் பாட்டு பாடு எம்ஜிஆர் பாட்டு. இன்று குலதெய்வம் குலதெய்வமாக விளங்கக்கூடிய பெரியாண்டிச்சி அம்மன் சுவாமியினுடைய மகா கும்பாபிஷேக திருவிழாவை முன்னிட்டு இன்று ஓரிரவு தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்றம் செஞ்சிருக்காங்க. அரங்கேற்றம் செய்த அன்பு நல்ல உள்ளங்கள் மற்றும் எனக்காக அன்பளிப்பு செய்த அருமை நல்ல உள்ளங்கள் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக குழந்தைகள் படிக்கின்ற கல்வி செய்கின்ற